ஹேங்க குயிக்காக ஒரு எக் ரைஸ் பண்ணலாமா? அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா 2 ஆனியன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை. நான் இன்றைக்கி வந்து கேரட் எடுத்திருக்கேன். கேரட் வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 எக் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை திருவிட்டு வந்துடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இது வணங்குற டைம்லேயே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க சில்லியை கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி. தென் இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சொல்கிறது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட். நீங்கள் எவ்வளோ பேரோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி வந்து யாருக்கெல்லாம் ஸ்பைசி ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாங்க, கொஞ்சமாக. இந்த அளவுக்கு போதும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நமக்கு திருவி வச்சுருக்கு கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கனால கேரட் வதங்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப வதக்காமல் ஓரளவு வச்சுருந்துட்டு இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலா போட போகிறேன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு லைக் மிளகுத்தூள் போடுவாங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதில்ல. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணி கிண்டியோன்ட்டேங்க. ரொம்ப கிண்ட வேணாம். இந்த நம்ம கொஞ்சம் உப்பு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேங்க. உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக தூவி அரைக்குங்க. என்கிட்ட இல்லைங்க. ஸோ நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஸ்டேஜ் இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதம் வச்சுருக்கோம் தனியாக, அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சாதத்தோடு அந்த எக்கு ஃப்ரையை வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறியாச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.